السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط شهداء لله إلى آخره. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதம் செலுத்துகின்ற விஷயத்தில் எப்படி ஒரு மனிதன் இருக்க வேண்டும், அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய காரியங்கள் ஒன்றிற்கு அதிகாரியாக நியமிக்கப்படுகின்ற பொழுது அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமின்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதாஅ லில்லாஹ், நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாக, அல்லாஹுக்காகவே சாட்சி கூறுபவர்களாக நீங்கள் இருங்க. நீதத்தை நிலைநிறுத்தக்கூடிய விஷயத்தில் அல்லாஹுக்காக வேண்டி என்ன செய்யணும்? சாட்சி கூறக்கூடியவங்களாக இருக்கணும். மற்றவர்களுக்காக வேண்டி அல்லாது செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமல்ல அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டி, வலவ் அலா அன்ஃபுசிக்கும், அதாவது அந்த நீதி செலுத்தக்கூடிய விஷயத்தில் வலவ் அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கோ, அபில் வாலிதைனி, உங்களது பெற்றோர்களுக்கோ, வல் அக்ரபீன, அல்லது நெருங்கிய உறவினர்களுக்கோ விரோதமாக இருப்பினும் நீங்கள் என்ன செய்யுங்க? அல்லாஹுக்காகவே சாட்சி கூறுபவர்களாக இருங்க. அது உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, அதாவது நீதின்னு வந்துச்சுன்னா அது உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களுக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவினர்களுக்காக இருந்தாலும் சரி, அது விரோதமாக இருப்பினும் அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் சாட்சி கூறுபவர்களாக இருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டி அடுத்தது சொல்றான், இயக்குன கனியன் அவு ஃபகீரன், நீங்கள் யாருக்காக சாட்சியம் கூறுகின்றீர்களோ அவர்கள் இயக்குன கனியன், அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, அவு ஃபகீரன், ஏழைகளாக இருந்தாலும் சரி, உண்மையான சாட்சியம் கூறக்கூடியவங்களாக நீங்கள் இருங்க. ஃபல்லாஹு அவுலா பிஹிமா, ஏனென்றால் அல்லாஹ் அந்த இருவரையும் காப்பதற்கு போதுமானவனாக, ஏற்றமானவனாக, அருகதையுடையவனாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டி அடுத்தது அல்லாஹு தஆலா சொல்றான், அதாவது இந்த நீதி செலுத்தக்கூடிய விஷயத்தில், மற்றவர்களுடைய அந்த நிலைகளினுடைய விஷயத்தில் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அடுத்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபலா தத்தபிஉல் ஹவா அன் தஅதிலு, நியாயம் வழங்குவதில் மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். உங்களுடைய மனோ இச்சையை நீங்கள் என்ன செய்யாதீங்க? பின்பற்றி விடாதீங்க நீதி வழங்குகின்ற விஷயத்தில். வயின் தல்வு அவு துஅரிலு, நீங்கள் மாற்றி கூறினாலும் அல்லது சாட்சி கூறுவதை நீங்கள் புறக்கணித்தாலும், ஃபஇன்னல்லாஹ கான பிமா தஅமலூன கபீரா, நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். இந்த வசனம் இறங்கியதற்கான அந்த நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, 4வது அத்தியாயமான சூரத்துன் நிசாவில் 135வது வசனத்திற்கு தப்சீரை இப்னு கசீரில் விளக்கம் சொல்வாங்க. அதே போன்று முஸ்னத் அஹ்மது என்ற நூலிலும் இதனுடைய விளக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. முஅத்தா மாலிக் என்ற நூலிலும் இதற்கான விளக்கத்தை குறிப்பிட்டு காட்டுவார்கள். இவ்வாறு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹைபர் என்னும் இடத்தில்
வசித்து வந்த யூதர்களிடத்தில் அனுப்பி இஸ்லாமிய அரசுக்கு உரிய இடத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்த அந்த யூதர்களுக்கு கிடைக்கும் கனி வகைகளையும் விளை பொருட்களையும் மதிப்பீடு செய்து இஸ்லாமிய அரசுக்கு சேர வேண்டிய பொருட்களை வசூலித்து வருமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை என்ன செஞ்சாங்க, பணிச்சாங்க, அவங்கள அனுப்பி வச்சாங்க. அப்போது அந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க, தம்மிடம் வரும் நபர் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், சில சலுகைகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் அவருக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, முற்பட்டாங்க. ஏதாவது லஞ்சத்தை கொடுத்து நாம் என்ன செய்வோம், அதிகமான பலன்களை இந்த விளைச்சல்களில் இந்த பொருளீட்டுகளில் நாம் என்ன செய்வோம், அதிகமாக பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் என்ன செஞ்சாங்க, லஞ்சம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முற்பட்ட பொழுது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வாறு சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக படைப்புகளிலேயே எனக்கு மிகவும் பிரியமான ஒருவரிடமிருந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் உங்களிடம் வந்துள்ளேன். ஆனால் நீங்களோ குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உருமாற்றப்பட்ட உங்களின் மூதாதையரை விட எனக்கு மிகவும் பிடிக்காதவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. எனக்கு அவங்கள பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றப்பட்ட அந்த உங்களுடைய மூதாதையர்களை விட உங்களுடைய இந்த கீழ்த்தரமான எண்ணம் இருக்குது, அதன் மூலமாக நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்காதவர்களாக நீங்கள் ஆயிட்டீங்க. இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் கொண்டிருக்கும் நேசமோ உங்கள் மீது எனக்குள்ள வெறுப்போ உங்கள் விஷயத்தில் நான் நீதி தவறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது என்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்த அந்த தீய எண்ணத்திற்கு நான் என்ன செய்யக்கூடாது, சில தவறுகளை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நான் என்ன செய்கிறேன், இந்த விஷயத்தில் உங்களை நான் வெறுக்கிறேன், நான் தவறான முறையில் நடந்து விடக்கூடாது அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நீதி தவறாது செயல்படக்கூடியவர்களாக அந்த இடத்துல, அந்த யூதர்கள் இடத்துல தான் லஞ்சம் பெறுவதை விட்டும் தன்னை பாதுகாத்து கொண்டு என்ன செஞ்சாங்க, அவ்வாறு நடந்து கொண்டார்கள். உடனே அந்த யூதர்கள் சொன்னாங்க, பிஹாதா காமத்தி சமாவாத்து வல் அர்து, வானங்களும் பூமியும் இன்னமும் நிலைத்திருப்பதற்கு இதுதான் காரணம் என்பதாக சொன்னாங்களே. உங்களை போன்ற அந்த நீதவான்கள் இந்த பூமியில் இருக்கிறதுனால தான் இந்த வானம் பூமியும் நிலைத்து இருக்கின்றது, இல்லை என்றால் எப்பொழுதோ அழிந்திருக்கும் அப்படிங்கிறத அந்த யூதர்கள் சொன்ன அந்த விஷயத்தை நாம் என்ன செய்கிறோம், இந்த தஃப்சீரினுடைய விளக்கத்தில் நம்ம பார்க்குற அன்பானவர்களே. ஆக நேர்மை நமது உடையாக இருப்பதை விட, நேர்மை நமது உடையாக இருப்பதை விட அது நமது தோலாக மாறும்போதுதான் நாம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். நேர்மையால் பெறுகின்ற மகிழ்ச்சி மிக உயர்வானது என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாசறையில் கல்வி பயின்ற வருமான வரி அதிகாரியான அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதம் நமக்கு ஒரு சிறந்த ஒரு உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. இப்படித்தான் எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரியாக இருந்தாலும் லஞ்சம் கொடுக்கின்ற விஷயத்திலும் லஞ்சம் வாங்குகின்ற விஷயத்திலும் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய தவறான வழியில் வரக்கூடிய பொருளீட்டை அல்லாஹு தாலா நமக்கு ஹராமாக்கி அதை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக ஹலாலான பொருளின் மூலமாக உண்டு
அதன் மூலமாக நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய கோப பார்வையை விட்டும் பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அருளான பார்வை நம் மீது படுவதற்கு வல்ல இறைவன் கிருபை செய்வானாக. அதன் மூலமாக ஈருலகிலும் உயர் அந்தஸ்தை நமக்கு வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி